வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, வாழ்க்கையின் வெற்றிக்கான அடித்தளம் எது? எது வெற்றி என்பதில் பலருக்கும் பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. ஆசைப்பட்டதை அடைவது, கனவுகளை நினைவாக்குவது, போட்டியில் ஜெயிப்பது, எதிலும் முன்னோங்கி நிற்பது, தேர்வில் வெற்றி பெறுவது என்று கூறிக்கொண்டே போகலாம். நீங்கள் திறமையானவரா இல்லையா என்பதை நீங்கள் அடையும் வெற்றியை பொறுத்துதான் இந்த உலகம் உணர்ந்து கொள்கிறது. ஒருவர் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைப்பை கற்றுக் கொடுத்தால் அதுவே அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும். தோல்வியை கண்டு வரும்போதும் பயந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு முறை தோல்வி அடையும் போதும் கிடைக்கின்ற அனுபவத்தை அடுத்த முயற்சியில் செயலாக்கம் செய்ய வேண்டும். விடாமுயற்சி என்னும் சொல்லுக்கு இவரை தவிர சிறந்த உதாரணம் யாராகவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபர்தான் இந்த உலகிற்கே ஒளி ஊட்டிய தாமஸ் ஆல்வா எடிசன். மின்சார பல்பை கண்டுபிடிக்கும் போது தனது முயற்சியில் 10,000 முறை தோல்வியை தழுவினார் தாமஸ் ஆல்வா எடிசன். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை புகழ்த்துவிடும். அதாவது இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு செல்வம் பெருகும். நம்ம முயற்சி செய்யலை அப்படின்னா நமக்கு வறுமை உண்டாகும். வாழ்வில் எத்தனை தடைகள் வந்தாலும் முயற்சியை கைவிடவே கூடாது. வாழ்க்கையில் வெற்றி அடைய தன்னம்பிக்கை, உழைப்பு, முயற்சி இந்த மூன்றும் இருந்தாலே போதும் என்று கூறி என் சிற்றுரையை முற்றுரையாக்குகிறேன். நன்றி, வணக்கம்.